இப்போ பாருங்கள், நம்ம சைட்டில் இருக்கிறோம். கரெக்டாக இப்போ நான் பஸ் வருது பாருங்கள், கவரப்பேட்டிலேருந்து. கரெக்டாக சைட்டில் இருக்கோம். கவரப்பேட்டிலேருந்து பொன்னேரிக்கு பஸ் போகுது. பார்த்தீங்களா? ஆன் ரோட் சைட்டு தான். பஸ் ரோட்டில் சைட் இருக்கிறதுனால உங்கள் லேண்ட் அப்ரிசியேஷன் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? அப்படியே பாருங்கள், பஸ் போகுதுங்களா? பஸ் ஸ்டாப்பே இங்கே தான் இருக்குது. அந்த வீடுங்களாம் பாருங்கள். நம்ம சைட்லேருந்து 200 மீட்டர் தான் வீடுங்க. ஃபுல்லாக பஸ்ஸு போகுது பாருங்கள். ஃபுல்லாக வீடுங்க தான். பஸ் இப்போ ரைட்டில் டேர்ன் ஆயிரும். நேராக வீடுங்க இருக்குது பாருங்கள். டேர்ன் ஆகி நேராக அது பொன்னேரிக்கு போகுது பஸ் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஃபுல்லாக வீடுங்க. அப்படியே ரைட் லெஃப்ட் ஃபுல்லாக வீடுங்க தான். ஏன் இது நான் வீடு காமிக்கிறேன்னா, உடனே வீடு கட்டி கொடுத்துனா வரலாம். நம்ம நிலத்தில் இபி போஸ்ட்டும் இருக்குது பாருங்க. இபி போஸ்ட் இருக்குது பாருங்க. சரிங்களா? ஒர்க்கு போயிட்டு இருக்கு. அளந்து இப்போதான் கல் முங்கிட்டு இருக்கோம். பிகினிங்லேயே வர்றவங்களுக்கு விரும்புகிற பீஸ் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ அரசூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். பஸ் ஸ்டாப்பே அதான். இப்போ நீங்கள் அங்கே இப்போ பஸ்ஸு மூவ் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ அந்த பஸ் எங்கே போகுதுன்னா கும்முடி போண்டி இல்லை கவரை போட்டோம். இதோ இப்போ போட்டிருக்கோம். இப்போ அந்த எல்லோ கல்லு தெரியுதா? இதுதான் நம்ம சைட்டு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன். பஸ்ஸு பாருங்கள். எதுக்கு நான் காமிக்கிறேன்னா, நம்ம சைட்லேருந்து பஸ் ரோட்டில் சைட் இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பஸ் பார்த்தீங்களா? ஃபுல்லாக வீடுங்க தான். இப்போ எல்லோ கல் வந்து நம்ம லேண்டு பாருங்கள். பஸ்ஸு போதா? பஸ் ரோட்டில் சொத்து. இது நேராக போய் ரைட்டில் போனால் கும்மிடி பண்ணி போயிடும். மக்களே, நான் உங்கள் முகமது வசீம் பேசுகிறேன். இப்போ கரெக்டாக நம்ம பொன்னேரி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு சொல்லக்கூடிய நோக்கம் என்னென்னா, இந்த டிப்போ பாருங்கள். நேம் காமிக்கிறேன்னா, பொன்னேரி நகராட்சி, திருவள்ளூர் மாவட்டம். ஒரு 30 வருஷம் முன்னாடி பாரிஸில் உள்ள தூரமாக தெரிஞ்சுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி ரெட்டில்ஸ் தூரமாக தெரிஞ்சுது. இப்போ பொன்னேரி ஃபுல் டெவலப் ஆகிடுச்சு. பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நியர்பை 10 மினிட்ஸில் மகேந்திரா சிட்டி 900 ஏக்கர் போட்டாங்க. 1000 crore பட்ஜெட்டில் ஃபுல்லாக பொன்னேரி டெவலப் ஆகிடுச்சு. இப்போ பொன்னேரியிலேருந்து கவரப்பேட்டைக்கு பஸ் ரோடு ஒன்று போகுது. அந்த பஸ் ரோட்டில் அரசூரில் நம்ம சைட் ஒன்று எடுத்திருக்கோம். ஆன் ரோட் சைட்டு, டிடிசிபி அப்ரூவ்ட். பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குது. நீங்கள் ரெட்டில்ஸ்லேருந்து பூந்தமல்லிலேருந்து வந்தால் கூட பொன்னேரி இறங்கிட்டு அந்த கவரப்பேட்டை பஸ் பிடிச்சிங்கன்னா நம்ம லேவுட் வாசல்லே இறங்கிடலாம். ட்ரெயின் வசதி இருக்குது. சென்ட்ரல் குறுக்குப்பேட் அந்த மாதிரி வந்தீங்கன்னா பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி 800 மீட்டரில் பஸ் ஸ்டாப் வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து அந்த கவரப்பேட் பஸ்ஸில் போயிடலாம். உங்களுக்கு எல்லாம் நியர்பை தான் இருக்குது. பஸ் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லேண்ட் அப்ளிகேஷன் நல்ல பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பொன்னேரி பஸாரில் தான் இருக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு பார்க்குறீங்களா? சரிங்களா? அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபுல்லாக ரெடில்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு அது மாதிரி பொன்னேரி டெவலப் ஆகுது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி வைங்க. இன்ஷால்லா ஃபியூச்சர் அப்ளிகேஷன் நல்லாயிருக்கும். நன்றி.